Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல arithmetic progression chapter ல exercise 5.2 ல 13th sum போய் இந்த வீடியோல how many 3 digit numbers are divisible by 7 ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம அந்த number of terms எத்தனை terms வந்து divisible by 7 ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். So first 3 digit number என்ன வரும்ன்றதை பார்க்கலாம். First 3 digit number divisible by 7 is 105 வரும். ஓகே, அதுக்கு முன்னாடிலாம் நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. ஃபுல்லா வந்து டிவைட் ஆகணும். ரிமைண்டர் இல்லாம டிவைட் ஆகணும். கம்ப்ளீட்லி divisible by divisible னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ ஃபுல்லா டிவைட் ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் divisible by 105. அடுத்து all the numbers, all 3 digit numbers are divisible by 7. Therefore, common difference is 7. 7 தான் வரும் இல்லையா? இப்போ இந்த 105 ன்னு வருது. அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும்னா 105 அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும் போது 105 plus 7 112. அடுத்தது 112 plus 7 119. ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்னன்றதை கண்டுபிடிச்சிப்போம். கண்டுபிடிச்சிட்டோம்னா லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்ன வரும்? 999 இல்லையா? இது வந்து 7 ஆல டிவிசிபிள் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். 999 7 ஆல டிவைட் பண்ணும்போது 1 7 2 4 சார் 28 1 2 7 2 சார் 14. ஸோ ரிமைண்டர் 5 வருது இல்லையா? அப்போ 919லேருந்து 5 மைனஸ் பண்ணிடுங்க. 994 which is divisible by 7. Last 3 digit number divisible by 7. Okay va? Hence a final series. Final series is 105 112 119 up to 994. இது nth டேர்ம்னு தெரிஞ்சிச்சு. நம்ம n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 994 be the nth term. Here a is equal to 105, d is equal to 7, an is equal to 994. n தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். n is equal to ஓகேவா? நமக்கு ஃபார்முலா தெரியும். a plus n minus 1 into d is equal to an. an ஃபார்முலா இதுதானே, ஈஸியா இருக்குன்றதுக்காக நான் இந்த பக்கம் எழுதிக்கிட்டேன். ஸோ a என்ன தெரியும் நமக்கு? 105 plus n minus 1 into d எவ்வளவு தெரியும்? 7. an is equal to 994. ஓகேவா? இப்போ n minus 1 into 7 is equal to 994. 105 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 105. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 994 105 9 8 8. So n minus 1 is equal to n minus 1 into 7 is equal to 889. So n minus 1 is equal to 7 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன்ல வரும் இல்லையா? by 7. 7 ஆல டிவைட் பண்ணும்போது 1 time 18 னா 4 7 2s are 14. Balance for 49 னா 7 7s are 49. So n minus 1 is equal to 127. So n is equal to 127
plus 1. இந்த 1 இந்த பக்கம் வரும்போது plus 1 ஆயிடும். So n is equal to 128. Therefore 128 3-digit numbers are divisible by, therefore 128 3-digit numbers are divisible by 7. ஸோ நம்ம சம்மை முடிச்சிட்டோம், ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.